இதற்கான சூத்திரதாரிகள் யாருன்னா முதல்ல மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்காதீங்க, சென்னையை சேர்ந்தவர் தானா, அவருக்கு யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவர் மூளை வலிந்துமயம் வாய்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்புறம் மிஸ்டர் மாணிக்கம் தாகூர், அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டைய குழப்பி எப்படியாச்சும் காங்கிரஸும் டிஎம்கேவையும் பிரிச்சிடணும்னு ஒரு குரூப் வேலை பார்த்தாங்க. தேமுக தேர்தல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு டேஞ்சர் விஷயம். நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். அரசியல் சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா நான் சொல்றேன், 1980களில் திமுக என்னதான் தலைகளை குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிக்காதுன்னு திமுக தெரியும். ஆனாலும் திமுக தொண்டர்கள் செவுத்துல வெள்ள அடிச்சு கரியில உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எழுதி போடுவாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் பணியில என்றைக்குமே திமுக அடிச்சுக்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நிச்சயமா ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியானா கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 28 சீட்டுங்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 1 seat too many அப்படிம்பாங்க. 28ங்கிறது காங்கிரஸுக்கு மிகவும் அதிகமான சீட் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், 2 மத்திய கட்சிகளையும் தம் நெயில் கீழே வச்சிருக்கணும். உங்க முட்டிக்கு கீழே அவங்களை வைக்க, அவங்களை நசுக்கி வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா வெளியில அனுப்பிடுங்க. இல்லை ஏனென்றால் நீங்க உங்க கட்சியில நாசமா போறதை பற்றி நாங்க ஃபீல் பண்ணல. தமிழ்நாடு என்று இருக்கின்ற அந்த தனித்துவத்தை இழப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்மளோட சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்க்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கங்க. இன்றைக்கு நாம பேச பொருளா எடுத்தது எல்லாரும் பேசக்கூடிய அந்த டாபிக் தான். காங்கிரஸ் திமுக தன்னோட கூட்டணியை உறுதி செய்து காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகிடுச்சு. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு பேசு பொருளாவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது இயற்கையாகவே முன்னாடியே முதல்ல முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த சில விஷயம் காங்கிரஸை சேர்ந்த சில பிஜேபி பேக்டு விஷமிகளால் நடந்த ஒரு விஷயத்தினால இவ்வளவு தூரம் தள்ளி வந்துருச்சு. இந்த ஒரு காங்கிரஸ் திமுக இடையான ஒப்பந்தம் என்பது இயற்கையாகவே காங்கிரசுக்கு அது வருங்காலத்தில் பயனளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமா இருக்கிறதால் இயற்கையாகவே எந்த ஒரு பிரச்சனையும் என்று முன்னெடுத்து முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அதை முன்னெடுத்து சென்றவர்கள் நிறைய பேர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், நாங்க இல்லைன்னா தாவேக்காவோட போயிருவோம்னு பல வகையான ஒரு அட்ராராமான்னு பல குட்டிக்கரணம் போட்டு எளிதா முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு வெறும் வாய்க்கு அவல் மெல்ல போட்ட மாதிரி ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பின்ன இதற்கான சூத்திரதாரிகள் யாருன்னா முதல்ல மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்காதீங்க, சென்னையை சேர்ந்தவர் தானா, அவருக்கு யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவர் மூளை வலிந்துமயம் வாய்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்புறம் மிஸ்டர் மாணிக்கம் தாகூர், அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டைய குழப்பி எப்படியாச்சும் காங்கிரஸும் டிஎம்கேவையும் பிரிச்சிடணும்னு ஒரு குரூப் வேலை பார்த்தாங்க. இப்படி காங்கிரஸ்குள்ள இருந்தே அவங்களுக்கு உறுதுணையா என்ன இருந்துச்சுன்னா, ராகுல் காந்தி அவர்கள் என்னைக்குமே ஒரு மதில்மேல் பூனை தான். அவருக்கு எந்த விஷயத்திலையும் ஒரு ஃபார்மா டெசிஷன் எடுக்க தெரியாது. அப்படியே இருந்தாலும் தனக்கு ஆதாயம் எது, தனக்கு நஷ்டம் எதுனா, தனக்கு நஷ்டம் எதுவோ அதை மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்தவர் தான் ராகுல் காந்தி. அப்ப அப்படி எல்லாம் போயிட்டு இருந்ததை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேற வழியே இல்லாம சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே அவங்களுக்கும் திமுகவில் தொடரணும்னு ஆசை. வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல பி சிதம்பரத்துக்கு அவங்க பேசி நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லி பி சிதம்பரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 28 சீட்டு ஒரு ராஜ்யசபாங்கிறது முடிவாயிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு சீட்டு வேணும், 45 சீட்டு வேணும், 2 ராஜ்யசபா வேணும், எக்கச்சக்கமா கேட்டாங்க. பி சிதம்பரம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஸ்டாலினை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி சோனியா காந்தி அவர்கள் அம்மையாரோடையும் மல்லிகார்ஜுன் கார்கேயோடையும் வீடியோ கான்பரன்சிங்ல பேசிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டு தான் பேசினார்னு சொல்றாங்க. அப்போ இந்த டீலை ஃபைனலைஸ் பண்ணது ராகுல் காந்தி நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், சோனியா காந்தி அம்மையாருக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் தான் அந்த பெருமையை சேரும். இப்பவும் அங்க போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல அவ்வளவா திருப்தி இல்லாமல் தான் ராகுல் காந்தி சரின்னு சொல்லிட்டு போனாருன்றாங்க. ராகுல் காந்தியோட திருப்தியோ அதிருப்தியோ தமிழகத்துல எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போற கிடையாது. அவரோட திருப்தியோ அதிருப்தியோ அவர் வீட்டுக்குள்ள மட்டும் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும், வெளியில எதுவும் ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு தான் அவரோட அரசியல் செல்வாக்கு இன்றைக்கு இருக்கு. அப்ப இன்றைய நிதர்சனம் என்னன்னா, திமுக கிட்டத்தட்ட தன்னுடைய எல்லா கூட்டணி கட்சிகளையும் தக்க வைத்துக் கொண்டது. ஏறக்குறைய பெரிய பேச்சுவார்த்தையில பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் 28 கொடுத்துருச்சு. நீ கடற்கடன் எல்லா சீட்டுகளையும் எல்லாரோடையும் பேரம் பேசி எல்லாரோடையும் தனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணி எல்லாத்தோடையும் அந்த சீட் ஷேரிங்னு சொல்லுவாங்களே, சீட் ஒதுக்கீடு முடிச்சுட்டு திமுக தேர்தலுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்க இப்பவே சொல்லலாம். ஏன்னா ஒரே முட்டுக்கட்டையாக இருந்தது இவங்க தான். மற்றவங்க யாருமே நான் வெளில போய் சேர்ந்துருவேன் சொல்லல. எல்லாருமே நாங்கள் என்னதான் உள்ள பேசி வாங்கிக்குவோம். 2 கம்யூனிஸ்டுகளாகட்டும், மதிமுகவாகட்டும், திருமாவளவர்களாகட்டும், இப்ப புதுசா வந்திருக்கு தேமுதிக, முதல்ல அவங்க பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே எடுத்துருப்பாங்க. இப்ப இந்த 5 பெரிய கட்சிகள் இருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் ஓரிரு நாட்கள்லயே அந்த சீட்டுகள் நமக்கு தெரிய வந்துடும். அப்ப தேமுக
தேர்தல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு டேஞ்சர் விஷயம். நீங்க என்னைக்குமே புரிஞ்சிருக்கணும். அரசியல் சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா நான் சொல்றேன், 1980களில் திமுக வந்து என்னதான் தலைகளை குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிக்காதுன்னு திமுக தெரியும். ஆனாலும் திமுக தொண்டர்கள் செவுத்துல வெள்ள அடிச்சு கரியில உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எழுதி போடுவாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் பணியில என்றைக்குமே திமுக அடிச்சுக்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கிடையாது. உங்களுக்கு பிடிக்கவோ பிடிக்கலையோ அதான் நிதர்சனமான உண்மை. அதிமுகவோட பயங்கர தேர்தல் பணி திமுக பார்க்கணும், அதிமுக காரங்களே ஒத்துக்கொள்வாங்க. அப்படி ஒரு இது ஒரு ட்ரெடிஷனா தேர்தல் பணியை தன்னுடைய ஒரு தலைமுறையா தன்னோட ஒரு ட்ரெடிஷனா வச்சிருக்கிற ஒரு கட்சி திமுக. அப்ப அந்த கட்சிக்கு இப்போ கிரீன் சிக்னலும் கிடைச்சி போச்சுங்கும் போது, இவ்வளவு சீட்டு தெரிஞ்ச போது முழு வீச்சில இனிமேல் அவங்க தேர்தல் பணியில இறங்கிடுவாங்க. ஆனால் அதிமுக இன்னும் சீட் ஷேரிங்ல நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா அல்லது பிஜேபிக்கு நான் கொடுத்துறேன் பிஜேபி நீங்க வாங்கிக்கிறதாங்கிறதே முடிவாகவில்லை. அப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் அதிமுகவோட எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது. அப்ப என்ன குற்றம் சொல்லப்பட்டதோ அந்த குற்றத்தை ஸ்டாலின் இன்னைக்கு முடிச்சுட்டு காங்கிரஸுக்கும் திமுகவும் வரவே இல்லைன்னு சொல்றதை முடிச்சு இன்னைக்கு அதை ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டார். அப்போ ஒரு வெற்றிகரமான விஷயம் தான். சரி, வெற்றிகரமா நம்ம பார்க்க முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியானா கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 28 சீட்டுங்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 1 seat too many அப்படிம்பாங்க. 28ங்கிறது காங்கிரஸுக்கு மிகவும் அதிகமான சீட் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஒருவேளை நாளைக்கு எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா வந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் நம்ம ஆழம் சொல்ல முடியாது. ரொம்ப நெருக்கமாக வந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கொடுத்த இந்த 28 சீட்டுங்கிறது திமுகவுக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த 20 சீட்ல காங்கிரஸ் ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப கேவலமா தோத்துச்சுன்னா அது திமுக ஆட்சி அமைப்பதை நாளைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது பாதிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது வட மாவட்டம் முழுக்க தேர்தல் வேலை செய்யக்கூடிய தொண்டர்களால் நிறைந்த ஒரு கட்சி. அவங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கையில, ஆனா ஆட்கள் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. அவன் பம்பரமா சொல்லுவான் தான் கட்சிக்காக. அதனால விடுதலை சிறுத்தையில கூட வச்சிருக்க ஒரு பலம். தேமுதிக ஒரு சில பாக்கெட்ல பலம் இருக்கு, அதோட பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மதிமுக வாக்கு இருக்குன்னு சொல்றதை விட வைகோ ஒரு திறமையான பேச்சாளர். வைகோவோட பேச்சையும் துரை வைகோலாம் அவங்க வந்து சுத்தி வச்சு ஒரு பேச்சாளர் மாதிரியா யூஸ் பண்ணிக்கலாம். கமலஹாசன் இருக்கார், ஸ்டார் வேல்யூ, சினிமா ஸ்டார் வேல்யூ கொண்டு வருவார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் என்றைக்குமே நான் சொல்லுவேன், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 1000-1500 வாக்காச்சு இருக்கு. இங்க எல்லா இடத்துலையும் பரவலாக செல்வாக்குள்ள கட்சி. ஆனால் காங்கிரஸ் இந்த எந்த வட்டத்திலையுமே வராது. எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் அது மத்திய கட்சிங்கிறத தவிர திமுக காங்கிரஸால் கிடைக்காது. அந்த கட்சிக்கு 28 சீட்டுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மிக அதிகம். பழைய சீட்டோ அல்லது அதோட 5 சீட்டு குறைச்சு கூட கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு 7-8 சீட் திமுக வந்து கூட கொடுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வருங்கால எலெக்ஷன்ல எப்படி பாதிக்க போகுது நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துல ஸ்டாலின் அவர்களும் சரி திமுகவும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் தலைவர்களை விரும்பி வாக்களிப்பாங்க. எல்லா ஊர்லயும் அப்படிதான். தமிழர்கள் இன்னும் எஸ்பெஷலி ஓட்டு யாருக்கு போடுவீங்க திமுக ரெட்டலைன்னு சொல்றதை விட நான் எம்ஜிஆருக்கு போடுவேன், கலைஞருக்கு போடுவேன், ஜெயலலிதாவுக்கு போடுவேன்னு சொல்ற ஒரு ட்ரெடிஷன் தான் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. அப்ப இன்றைக்கு ட்ரெடிஷன் எல்லாம் திமுக இருந்தாலும் ஸ்டாலினுக்கு போடுவேன்னு சொல்ற ஒரு ட்ரெடிஷன் தான் திமுக இன்றைக்கு இருக்கு. 5 வருடம் ஆட்சி பண்ணி இவருக்கெல்லாம் ஆட்சி பண்ண தெரியும் சொல்ற நல்லாவே ஆட்சி பண்ணி அவர் காமிச்சிட்டாரு. அப்ப இன்றைக்கு ஸ்டாலின் தான் திமுகன்னு வரும்போது ஒரு ஃபார்ம் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிருந்தோம். கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு திமுக தொண்டர்கள் சில பேர் மத்தியிலே கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா வேலைன்னு வரும்போது திமுக தொண்டர்கள் பார்த்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சி தொண்டர்கள் வேலை பார்த்துருவாங்க. ஆனால் இது என்ன ஆப்டிக்ஸ் மக்களுக்கு பிரசன்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப காங்கிரஸ் என்ற ஒரு ஒண்ணுமில்லாத கட்சிக்கு ஸ்டாலின் ஒரு படி இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆப்டிக்ஸ் தான் பிரசன்ட் பண்ணுது. உள்ள இருக்க மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் பாருங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாம் காங்கிரஸோட பெரிய கட்சி அது. தொண்டர்களும் வாக்கும் ஒரு பாக்கெட் விடுதலை சிறுத்தையோட ஓட்டு இங்க அங்க போகாதுன்னு ஒரு பாக்கெட்டை கையில வச்சிருக்கிற ஒரு ஓட்டர் கான்ஸ்டிடியூன்சி கையில வச்சிருக்க ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். அப்ப அவங்க எனக்கு ஆறான அவங்க அதிருப்தி படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களோட மத்த கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்க தொகுதியில் வேலை பார்த்துருவாங்க. எந்த தொகுதியில உங்களுக்கு அவங்க வாக்கு வேணுமோ அங்க ஒரு சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த சுணக்கத்துக்கு நீங்க காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்து ஒரு வித்துட்டீங்களோன்னு என்னோட ஒரு எண்ணம். திமுக வந்து 3 சீட் கொடுத்துருவோம், 25லயாச்சும் முடிச்சிருந்துருக்கணும். ராஜ்யசபாவை வச்சுக்க 25 தான் தருவன் இருக்குது. 3 சீட் கூட கொடுத்தது வந்து இனிமேல் மற்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன அதிருப்தி இருக்கும். எங்களுக்கு மட்டும் 6 கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு 2 சீட்டு கூட கொடுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை வரத்தான் செய்யும். அது புதுசா மக்கள் நீதி மையம் வேற உள்ள வந்திருக்கு, அவங்களும் ஒரு கட்சி சீட்டு கேட்பாங்க. அப்போ இதுவே என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, திமுக எத்தனை சீட்டில் நிற்கும்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அது மிக மிக முக்கியமான ஒரு மக்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகுதி. அதை பார்ப்பாங்க. திமுக எத்தனை சீட்ல நிற்கும்? திமுக குறைஞ்சபட்சம் 170 to 175 சீட்லயாச்சும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நின்னால்தான் மக்களுக்கு என்ன வரும்னா, இதில் ஸ்டாலின் ஜெயிச்சு திமுக மெஜாரிட்டி ஆட்சிக்கு வரும். வி வாண்ட் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட்.
மெஜாரிட்டியாக ஆட்சி வரும், ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் நமக்கு கிடைக்கும் வாக்களிப்பாங்க. நீங்க குறைச்சி 160 150 போயிட்டீங்கன்னா ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு கொடுத்து முடிச்சா 175 சீட்டாச்சு திமுக நிற்க வேண்டும். அப்படி திமுக தனியா இவங்க எல்லாம் சின்னத்துல நிக்கிறாங்கன்னு சொல்றது வேற விஷயம். திமுக அப்படிங்கிறது தனியா 170 175 சீட்டுகள் நின்னாதான் மக்கள் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுற 1% அந்த வாக்கு சப்ஸ்டான்சியல் வாக்கு, அந்த வாக்கு திமுக கொண்டு. இல்லைன்னா திமுக ஜெயிச்சாலும் மெஜாரிட்டி வராதோன்னு நினைச்சாங்க அப்படின்னா, தனிப்பட்ட மெஜாரிட்டி வராதுன்னு நினைச்சாங்கன்னா கூட இருக்கவங்களாம் ஆட்சியில பங்கேற்கிறாங்க நம்பி ஓட்டு போடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த பிளஸ் தான் திமுக இதுவரைக்கும். திமுக ஜெயிச்சிரும், தனியா நான் கூட்டணியில பங்கு கொடுக்க மாட்டோம் திமுக சொல்லுது, ஒரு பெரிய பிளஸ் திமுக. ஆனா அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி அதை அவங்க சொல்ல முடியல. இவர் மட்டும் தான் குய்யோ முறையோன்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா திமுக கூட்டணி எல்லா கட்சியும் சொல்லிச்சு எங்க ஆட்சியில பங்கு வேண்டாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அதிமுக அந்த வார்த்தை யார் வாயில இருந்து வரல, எடப்பாடி பழனிசாமி தான் கூச்சிட்டு இருக்காரு. எங்களுக்கு பங்கு வேண்டாம் பங்கு வேண்டாம். நயனா நாயந்தர் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நீ உங்களை சில பேர் எம்எல்ஏ ஆகலாம், சில பேர் மந்திரி கூட ஆகலாம் அப்படின்றாரு. அப்போ அந்த கோரிக்கையில மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ஜெயிச்சா அதிமுகவோட தனிப்பட்ட ஆட்சி வராதா? ஏற்கனவே பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்காங்களே, அப்ப இன்னும் முழுமையா மற்றவங்க ஒரு நிலையான ஆட்சி கிடைக்காது, தமிழகத்தோட இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கிற ஆட்சி கிடைக்காது ஒரு எண்ணம் வரும். இது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பிளஸ். உங்களுக்கு ஒரு கட்சியோட வாக்குன்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்காக உழுகின்ற வாக்கு ஒண்ணு, உங்க எதிரினா நம்பிக்கை இல்லாம வாக்கு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஆதாயம். இப்ப அதிமுக என்னாச்சுன்னா, அதிமுக நிறைய பேருக்கு அதிமுக வாக்கு வங்கி ஏன் குறைஞ்சது, அது அப்படியே டிஎம்கே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வாக்கு வங்கிக்கு எடப்பாடி பழனிசாமியின் மேல் நம்பிக்கை இல்லைங்கிறதா உண்மை. அந்த நம்பிக்கை குறைய 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 அதுல ஒரு சில வாக்கு வங்கி திராவிட கட்சின்னு வேண்டாம் திமுக வரலாம், இன்னொன்று திமுக போகலாம். ஆனால் நிச்சயமாக வேற யாருக்கும் உள்ளது. அப்போ அதிமுக சரிவு. இப்போ திமுக இந்த எலெக்ஷன் கூட்டணியை முடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, தொகுதி பங்கீடுல யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் வருங்கிற பிரிக்கிறத கரெக்டாக பிரிச்சிடணும். இப்ப திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வட தமிழ்நாட்டுல அவர் நிப்பாரு. வட தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே அவரோட செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. தேமுதிக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மதுரை சுற்றியுள்ள இடங்களை கேட்பாங்க, அவங்களுக்கு செல்வாக்குள்ள இடங்களை கேட்பாங்க, திமுகவுக்கு செல்வாக்குள்ள இடங்களை கேட்பாங்க, கொஞ்சம் நின்றுட்டு போயிருவாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக சீட் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இடம் கம்யூனிஸ்ட் எல்லா இடத்துலையும் பரவலா பலம் இருக்க தவிர எங்கேயும் ஒரு காலத்துல நாகப்பட்டினம் கோட்டை அந்த மாதிரி பலவுள்ள இடம், அவங்க கோட்டை அப்படின்னு சொல்லி பலவுள்ள இடங்கள் ரொம்ப கிடையாது. திருப்பூர் கேட்கலாம் அவங்க, ஏன்னா தொழிலாளர்கள் நிறைய இருந்த இடம் அப்படின்னு கேட்கலாம். அங்கேயும் திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொஞ்சம் கிளாஷ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க கரெக்டா பேசி முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் ஜெகர்நாட்னு சொல்லுவாங்க. அந்த எலெக்ஷன் தேர்தல் வண்டி சுறுசுறுப்பா ஓட ஆரம்பிக்கும். அதை ஸ்டாலின் முதல்ல முடிவு பண்ணணும். இப்ப சீட்டை மட்டும் நாங்க பேசி முடிச்சிட்டோங்கிற சொல்லாம அடுத்த ஒரு ஸ்டெப் மேல போய் அவர் ஒருவேளை அவரால் சீட் அரேஞ்ச்மெண்ட் கூட இந்த சீட் நமக்கு இது கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசி முடிக்க கூடுமானால் அதிமுக அங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட் ஸ்டார்ட். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இப்படி முன்னால எடுத்து டெசிஷன் எடுத்து இவனுக்கு அந்த தொகுதி இவனுக்கு இந்த தொகுதி திமுக முன்னால போனா அதுல ஒரு சில வாக்கு பர்சன்டேஜ் திமுக அட்வான்டேஜ் இருக்கு. அதை ஸ்டாலின் செய்வாரா? காலம் தான் பொறுத்து சொல்லும். அதற்கு காங்கிரஸ் வழிவகுக்குமா? காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பேசுறதுன்னா, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இரண்டு மத்திய கட்சிகளையும் தம் நெயில் கீழே வச்சிருக்கணும். உங்க முட்டிக்கு கீழே அவங்களை வைக்க, அவங்களை நசுக்கி வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா வெளியில அனுப்பிடுங்க. இல்லை ஏனென்றால் நீங்க உங்க கட்சியில நாசமா போறதை பற்றி நாங்க ஃபீல் பண்ணல. தமிழ்நாடு என்று இருக்கின்ற அந்த தனித்துவத்தை இழப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். தமிழகத்துல யார் ஆட்சியில இருந்தாலும் மத்தியில அடிமை இல்லாம மத்திய கட்சிகளை பார்த்து பயப்படாதவங்க தான் ஆட்சியில் இருக்கணுங்கிறதா தமிழகத்து மக்களோட என்றைக்குமே விருப்பம். அதை உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா மத்திய கட்சியை கூட்டணியில வைங்க, இல்லைன்னா மத்திய கட்சிகளோட சேராதீங்க. இது அதிமுகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும். இப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னாள் சொன்னார், அவங்களுக்கும் காங்கிரஸ் இடையிலே பிரச்சனை போலன்னு பேசிட்டு இருந்தார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக வண்டி கிளம்பிருச்சு. அதிமுக என்ன செய்ய போகுது? எதிர்த்து நிற்பார்களா? திறமையா பிஜேபி இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்களா? பொறுத்து தான் பார்க்க வேண்டும். திமுக கூட்டணியை முடித்து தன்னுடைய தேர்தல் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டது. அதிமுக எங்கே? மீண்டும் சந்திப்போம்.